அதாவது வந்து மாற்றம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படணும்னா ஸ்டாலினை தான் மாற்றணும். தமிழகத்தில் மாற்றம் வேண்டுமென்றால் முதல்வர் ஸ்டாலினை மாற்ற வேண்டும் எனவும் அப்பொழுதுதான் நாடு உருப்படும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதாவது வந்து மாற்றம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படணும்னா ஸ்டாலினை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாற்றினா தான் நாடே உருப்படும், இல்லைன்னா நாடு உருப்படாது. ஒரு ஒரு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? கள்ளச்சாராயம் விழுப்புரத்துல வந்து பரக்காணத்திலயும் செங்கல்பட்டுலயும் விற்கிறாங்க, 22 பேர் சாகுறாங்க. விழுத்துக்குள்ள அரசு அப்போ விழிச்சுக்கல சார். உடனே நான் வந்து சர்வாதிகாரியா மாறிடுவேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கு ஒடுக்குவேன். எத்தனை முறை ஆய்வு செய்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எவ்வளவு பேரை நீங்க அதுக்கப்புறம் பிடிச்சிங்க? இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில இதுவரை 70 பேர் வந்து இறந்துட்டாங்க தகவல். 70 தாண்டிச்சுன்றாங்க. அப்படி 70 தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து கண் போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நடைபெணமா இருக்கின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு கள்ளச்சாராயம். அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாடு ஃபுல்லா ரைடு, இத்தனை லிட்டர் நாங்க ஊரில் அழிச்சோம், இவ்வளவு பேரை பிடிச்சேன்னு. சரி, இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது. இப்போ நேற்று கூட நம்முடைய அருமை சகோதரர் சண்முகம் பேடி கொடுத்தாரு. விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்துற இடத்துலயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கள்ளச்சாரம் குடிச்சு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இன்னைக்கு. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சை வந்து யாருமே பொருட்படுத்துறதா இல்ல. அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குன்றதா ஒரு சந்தேகம், ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குறதா சந்தேகம், நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குன்றதா சந்தேகம். அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் எண்ணமே தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும், அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? 2 விஷயம் எதிர்பார்க்கிறாங்க. ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஆனா இந்த 2 விஷயத்திலையும் இந்த அரசை பொறுத்தவரை தோல்வி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.